வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனியார் பள்ளிகள் நடப்பாண்டில் எவ்வளவு கல்வி கட்டணம் வசூலிக்கலாம்? நாளை தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம். மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு இந்த ஆண்டே 27% இடஒதுக்கீடு. பொருளாதார ரீதியாக நலிவடைந்த உயர் பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடும் அமல். புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்து ஓராண்டு நிறைவு. புதிய இந்தியாவுக்கான கொள்கை என பிரதமர் மோடி பெருமிதம். ஜார்க்கண்டில் ஆட்டோவை மோதவிட்டு நீதிபதியை கொலை செய்த விவகாரம். சிசிடிவி காட்சி அடிப்படையில் ஓட்டுநர் உட்பட 2 பேர் கைது. நாட்டிலேயே உச்சமாக கேரளாவில் தினசரி அதிகரிக்கும் கொரோனா தொற்று. தமிழகத்திற்குள் நுழைவோருக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயம். பெகாசஸ் உளவு தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தல். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் முடக்கம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் மத்திய அரசின் பங்களிப்பை பழைய நடைமுறைக்கு மாற்ற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். உலக அளவில் தமிழரின் பெருமை பரவுவது சிலருக்கு வயிறு எரிச்சலை தருகிறது. துக்ளக் கட்டுரைக்கு தொழில் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் முன்னாள் சிறப்பு டிஜிபி மீது 400 பக்க குற்றப்பத்திரிகை. விழுப்புரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சிபிசிஐடி. உதகையில் வறுமையால் குழந்தைகளை விற்பனை செய்ததாக தம்பதி கைது. 2 குழந்தைகளை மீட்டு வந்து விசாரிக்கும் தனிப்படை. ஒலிம்பிக் பிளைவெயிட் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் தோல்வி. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கொலம்பிய வீராங்கனையிடம் விழுந்தார் மேரிகோம். புதிய கல்விக் கொள்கை தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் இது தொடர்பாக காணொலி மூலம் நடக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். तो नए नए स्किल लेने का साहस और नए नए इनोवेशंस का नया दौर शुरू होगा. संभावनाएं असीम विस्तार होगी. इसलिए मैं फिर कहूंगा कि आज नई राष्ट्रीय शिक्षा नीति के तहत जो ये नए कार्यक्रम शुरू हुए हैं उनमें भारत का भाग्य बदलने का सामर्थ्य है. साथियों, हमने आपने दशकों से ये माहौल देखा है. जब समझा जाता था कि अच्छी पढ़ाई करने के लिए विदेशी जाना होगा, लेकिन अच्छी पढ़ाई के लिए विदेशों से स्टूडेंट्स भारत आए, बेस्ट इंस्टीट्यूशंस भारत आए, ये अब हम देखने जा रहे हैं. ये जानकारी बहुत उत्साह बढ़ाने वाली है कि देश की 150 से ज्यादा यूनिवर्सिटीज में ऑफिस ऑफ इंटरनेशनल अफेयर्स स्थापित किए जा चुके हैं. भारत के हायर एजुकेशन इंस्टीट्यूट्स अंतर्राष्ट्रीय स्तर पर रिसर्च और एकेडमिक में और आगे बढ़े, इसके लिए आज नई गाइडलाइंस भी जारी की गई है. साथियों, आज बन रही संभावनाओं को साकार करने के लिए हमारे युवाओं को दुनिया से एक कदम आगे होना पड़ेगा. एक कदम आगे का सोचना ही पड़ेगा. हेल्थ हो, डिफेंस हो, इंफ्रास्ट्रक्चर हो, टेक्नोलॉजी हो, देश को हर दिशा में
समर्थ और आत्मनिर्भर होना होगा। आत्मनिर्भर भारत का यह रास्ता स्किल डेवलपमेंट और टेक्नोलॉजी से होकर जाता है, जिस पर एनईपी में विशेष ध्यान दिया गया है। मुझे खुशी है कि बीते एक साल में 1200 से ज्यादा उच्च शिक्षा संस्थानों में स्किल डेवलपमेंट से जुड़े सैकड़ों नए कोर्सेज को मंजूरी दी गई है। साथियों, शिक्षा के विषय में पूज्य बापू महात्मा गांधी कहा करते थे, राष्ट्रीय शिक्षा को सच्चे अर्थों में राष्ट्रीय होने के लिए ராஷ்டிரிய परिस्थितियों புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். புதிய கல்விக் கொள்கை பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு இந்த ஆண்டே வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்களில் தமிழ்நாடு அரசு கலந்தாய்வு மூலம் மாணவர்களை சேர்க்கும். அதே நேரம் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை மத்திய அரசு நடத்தும். அகில இந்திய ஒதுக்கீட்டிற்காக இளநிலை மருத்துவ படிப்பில் 15% இடங்களை தமிழக அரசு மத்திய அரசுக்கு வழங்குகிறது. முதுநிலை மருத்துவ படிப்பில் 50% இடங்கள் வழங்கப்படுகின்றன. அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. இதனால் ஓபிசி பிரிவினருக்கு கிடைக்க வேண்டிய சுமார் 12,000 இடங்கள் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஓபிசியினருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி அதிமுக, திமுக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கும் தொடர்ந்திருந்தன. இந்த சூழலில் நடப்பு ஆண்டு முதல் ஓபிசி பிரிவினருக்கு 27 விழுக்காடு இடங்கள் வழங்கப்படும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் பிரிவினருக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடும் அமலாகிறது. இதன் மூலம் இரு பிரிவிலும் 5550 மாணவர்கள் பலன் பெறுவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஓபிசி பிரிவினருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுவது முதற்கட்ட வெற்றி என்று குறிப்பிட்டுள்ள திமுக எம்பி வில்சன் மேலும் 23 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற தொடர்ந்து போராடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்த பின்புதான் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்து கடந்த 19 ஜூலை மாதம் 2021 தலைமை நீதியரசர் சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதியரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வுதான் நீங்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே நாங்கள் உத்தரவு போட்டோம், நீங்கள் கம்ப்ளை பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் கம்ப்ளை பண்ணலன்னா நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நடத்த விட மாட்டோம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார்கள். அதன் பிறகுதான் இந்த மத்திய அரசு இறங்கி இன்றைக்கு இன்னைய தேதியில் இந்த ஒன்றிய அரசு இந்த ரிசர்வேஷன் கொடுத்திருக்கார்கள். பெகாசஸ் விவகாரத்தால் நாடாளுமன்றம் நாள் முழுவதும் முடங்கியது. இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவை தொடங்கியதும் பெகாசஸ் விவகாரத்தில் விசாரணை கோரி எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கூச்சலிட்டனர். மக்களவையின் சில உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சலிடுவதை ஏற்க முடியாது என்று கூறிய அவைத்தலைவர் ஓம் பிர்லா நாடாளுமன்ற விதிகளுக்கு எதிராக செயல்படுவதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று எச்சரித்தார். அப்போது எதிர்க்கட்சியினர் காகிதங்களை கிழித்து வீசினர். இதனால் முதலில் 11:30 மணி வரையிலும் பின்னர் 12:30 மணி வரையிலும் அதனையடுத்து 2 மணி வரையும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்னரும் இதே நிலை நீடித்ததால் நாள் முழுவதும் மக்களவை ஒத்திக்கப்பட்டது. இதேபோன்று மாநிலங்களவையும் முதலில் 12 மணி வரையும் பின்னர் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில் கேள்வி நேரத்தை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் சிங் நாராயண் நடத்தினார். பின்னரும் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் நாள் முழுமைக்கும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாடு காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பயிற்சி நிறைவு விழா சென்னை வண்டலூர் அருகே உள்ள ஊனமாஞ்சேரியில் உள்ள காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நட்சத்திரங்களை தோளில் சுமக்கும் எமது காவலர்களின் அணிவகுப்பு விழாவிற்கு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக காவல்துறையை உலகின் சிறந்த காவல்துறையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன.
இந்த பயிற்சி ஆட்டத்தில் பிரத்யேகமான சுற்றுச்சூழல், சிறந்த உட்கட்டமைப்பு வசதி, உலகத்தரம் வாய்ந்த பயிற்சியாளர்கள், சிறந்த பாடத்திட்டம் என உள்ளது. Ladies and gentlemen, the trainees have been time and again reiterated that leadership and learning are indispensable. Policing is a noble profession, and no greater profession, occupation or occasion is admired and respected throughout the history of mankind. You have made a significant and rewarding decision. Remember, your life has a purpose. Your story is important. Your voice matters. You need to make a history if you can, or make a difference that you can. Ladies and gentlemen, the God seems to be smiling today. The golden rays of benevolent sun falls on the glowing face of young officers, reminding them time and again that safety, honor, welfare of the country comes first, always and every time. The honor, welfare and safety of the men you command come next, always and every time. Your ease, comfort and safety comes last, always and every time. This needs to be upheld from the date of inception to the hours of retirement. Ladies and gentlemen, the men have been taught, the men, women, officers have been taught that the battle will be tough. They are trained to fight it. The roads are going to be rough. You know how to clear it. The world may be wrong. You need the courage to right it. Never ever give up. You have been trained to do it. We, the members of Tamil Nadu Police, wish you all good health and happiness and hope you be the blessing that other people's count on. வீரம், சாந்தம், கருணை, நுண்ணறிவு என பலதரப்பட்ட பயிற்சிகளோடு களப்பணிகளில் திறமையாக பணியாற்றும் அறிவு, செம்மையான தொழில்முறை தலைமை பண்பு, எந்த கடினமான விஷயத்திலும் பகுத்து ஆராய்தல் போன்றவை சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு சிறந்த காவலர்களை உருவாக்குகிறது தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம். Thank you, sir. Thank you for having inspected a parade. A hearty welcome to Academy again, sir. Ladies and gentlemen, in short, காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். தற்போது அவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மு க ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பயிற்சி நிறைவு விழாவில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். இந்த பயிற்சியில் நிறைவு பெற்றவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்களையும் அவருடைய அணிவகுப்பு மரியாதையும் தற்போது ஏற்றுக்கொள்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்ற 86 பேர் டிஎஸ்பிகளாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு பயிற்சி சென்னை வண்டலூர் அருகே இருக்கக்கூடிய ஓமனாஞ்சிரி உள்ள காவலர் பயிற்சி உயர் பயிற்சியகத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இன்றைய தினம் அவர்களுக்கான பயிற்சி நிறைவு பெற்று அதற்கான பயிற்சி சான்றிதழை முதலமைச்சர் வழங்குகிறார். பயிற்சியின் போது சிறப்பாக பணியாற்றிய இந்த காவல் அதிகாரிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் பரிசுகளையும் இந்த விழாவில் முதலமைச்சர் வழங்குகிறார். அதே போல கலை நிகழ்ச்சிகளும் இந்த விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது அணிவகுப்பு மரியாதை, காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதையும் அதே போல பயிற்சியில் இருந்த அந்த காவல் துணை கண்காணிப்பாளருடைய அணிவகுப்பு மரியாதையும் தற்போது முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தை காட்சிகள் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் தமிழக அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். அதே போல தலைமைச் செயலாளர், உள்துறை செயலர் மற்றும் தமிழக டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். 86 பேரில் 40 பெண்கள் மற்றும் 46 ஆண்கள் ஏற்கனவே இந்த குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்றவர்கள். இவர்கள் 86 பேர் டிஎஸ்பிகளாக தேர்வு செய்யப்பட்டு கடந்த ஓராண்டுகளாக இந்த பயிற்சியகத்தில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இன்றைய தினம் பயிற்சியாண்டு நிறைவு பெற்றுள்ளது. இந்த பயிற்சிக்கான சான்றிதழை தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக வழங்க உள்ளார். பாலன், நன்றி கோகுல். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து நேரலை காட்சிகளை பார்க்கலாம். Precision and perfection is led by Manoj Kumar. The platoon salute the chief guest and they go past the saluting pace.
திருமதி பிரீத்தி அவர்கள் தலைமையேற்று வழி நடத்துகிறார். The second contingent marching will synchronize rhythm of arms and sounding of cutting feet. Ladies and gentlemen, ambitious, determined are the young officers marching in the third contingent led by Raja P.N., a recipient of silver medal in the outdoor activity, is an engineering graduate specialist in industrial biotechnology. The platoon salutes the chief guest as they go past the saluting base. Ladies and gentlemen, the synchronized marching of contingent reveals the actual meaning of uniform and uniformity. The state police band brings every moment alive, and we get to see here interplay between discipline and music. இந்த அலங்கார அணிவகுப்பை வழிநடத்தி வருபவர் அலங்கார அணிவகுப்பு சமாஜ குழுவின் தலைவர் பிருத்திவிராஜ் சௌஹான், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு உறுதுணையாக இருந்து சேர்ந்து வருபவர் உதவி சமாஜ குழு தலைவர் செல்வி ராகவி. முதல் பிளாட்டூன் அணியை திரு மனோஜ்குமார் தலைமையேற்று வழிநடத்துகிறார். இரண்டாவது பிளாட்டூன் அணியை திருமதி பிரீத்தி அவர்கள் தலைமையேற்று வழிநடத்துகிறார். மூன்றாவது பிளாட்டூன் அணியை திரு ராஜா அவர்கள் தலைமையேற்று வழிநடத்துகிறார். The well-coordinated march past was indeed a feast to eyes and ears. A perfect halt, ladies and gentlemen. They need your big applause. உள்ளுக மடிக்க வச்சு பாத்துக்கோ. உள் பக்கமா மடிக்க. Ladies and gentlemen, in a short while from now we'll have a formal function. Start with Tamil Thai வாழ்த்து. இப்போது முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில். காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் பயிற்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2018 திருச்சி துபாய் விமானம் விபத்தில் சிக்க 5 வினாடி தாமதமே காரணம் என்று விமான விபத்து குறித்த புலனாய்வு பிரிவின் அறிக்கையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. விமானம் தாமதமாக புறப்பட்டதால் ஓடுதளம் முடிய 2000 அடியே இருந்ததால்
அது உடனடியாக அதாவது தாமதமாக புறப்பட்டதாகவும் அந்த தாமதமே விபத்திற்கான காரணம் என்றும் தற்போது புலனாய்வு பிரிவு அதனுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. 2018 அக்டோபர் 11ஆம் தேதி திருச்சியில் இருந்து பறக்க தொடங்கும் முன்பு தொலைத்தொடர்பு ஆண்டனாவை உரசியபடி விமானம் சென்றதாகவும் விமானம் 5 வினாடிகள் தாமதமாக புறப்பட்டதே விபத்திற்கான காரணம் என்றும் தற்போது அறிக்கையின் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான அறிக்கை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த அறிக்கையையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். (2018) திருச்சி துபாய் விமானம் விபத்தில் சிக்க விமானம் 5 வினாடிகள் தாமதமாக புறப்பட்டதே காரணம் என்று விமான விபத்து குறித்த புலனாய்வு பிரிவின் அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. விமானத்தை ஓடுதளத்தில் நிறுத்த முயற்சித்திருந்தால் அது சுற்றுச்சுவரை இடித்து மிக பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் என்றும் விமானம் சாதுரியமாக விமானத்தை விமானி இயக்கியதே தற்போது இது தொடர்பான விவரங்கள் குறித்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருச்சி மண்டல தலைமைச் செய்தியாளர் மகேஸ்வரன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி துபாயிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த விமானம் திருச்சியிலே பயணிகளை இறக்கிவிட்டு திருப்பி மீண்டும் துபாய் நோக்கி சென்ற பொழுது 130 பயணிகளோடு திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்படுகிறது. திருச்சியிலிருந்து அந்த புறப்பட்ட அந்த விமானமானது ஓடுகளத்தை கடந்து டேக்கப் ஆகின்ற பொழுது பறக்க தொடங்குகின்ற பொழுது தொலைத்தொடர்பு ஆண்டனா மற்றும் புதுக்கோட்டை சாலை விமான நிலையத்தை ஒட்டியிருக்கிற புதுக்கோட்டை சாலையினுடைய தடுப்பு சுவர் ஆகியவற்றை மோதியபடி செல்கிறது. விமானத்தினுடைய அடிப்பாகம் சக்கரத்துக்கு கீழே இருக்கிற அருகில் இருக்கிற அடிப்பாகம் சக்கரம் அதாவது வயிற்றுப்பகுதி எல்லாம் சற்று லேசாக கிழிந்து காயமடைந்தன. விமான நிலையத்தில் இருக்கிற அந்த தொலைத்தொடர்பு ஆண்டனாக்களும் சுற்றுச்சுவரும் சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக 130 பயணிகளுமே பத்திரமாக மும்பை விமான நிலையத்திலே தரையிறக்கப்பட்டு பத்திரமாக அவர்கள் சேர்ப்பிக்கப்பட்டார்கள். இந்த விபத்து ஆனது அப்பொழுது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. விமான ஓடுதளத்திலிருந்து இந்த விமானம் டேக்கப் ஆகின்ற அந்த நேரத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்று பாதுகாப்பு படை, பொறியியல் பிரிவு, தொழில்நுட்ப பிரிவெல்லாம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தினார்கள். விமானத்தினுடைய விமானியிடமும் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தினார்கள். அந்த விசாரணையுடைய விமான விபத்து குறித்த புலனாய்வு பிரிவினுடைய இறுதி அறிக்கை மத்திய விமான போக்குவரத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையில் 70 பக்கத்துக்கு மேற்பட்ட அந்த அறிக்கையிலே பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த விபத்திற்கு ஒரு 5 வினாடிகளுடைய தாமதம் தான் இதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. 5 வினாடியும் ஏன் என்று சொன்னால் விமானி அவருடைய இருக்கையில் அமர்கின்ற போது அந்த இருக்கை சரியாக பொருத்தப்படாத காரணத்தால் அதில் ஏற்பட்ட அசௌகரியத்தின் காரணமாக 5 வினாடிகள் தாமதமாக விமானத்தை இயக்க தொடங்கியிருக்கிறார். இந்த 5 வினாடி தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருந்தால் பெரிய விபத்து கூட ஏற்பட்டிருக்கும். ஆனால் விமானினுடைய சாமர்த்தியத்தின் காரணமாக விமானம் ஓடுதளத்தில் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஓடுதளம் இன்னும் 2000 அடிதான் இருக்கின்ற ஒரு சூழலில் உடனடியாக விமானத்தை பறக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட காரணத்தினால் அவர் இயக்கி விமானத்தை பறக்க செய்திருக்கிறார், டேக்கப் செய்திருக்கிறார். அது ஓடுதளத்திலே அவர் நிறுத்த முயற்சி செய்திருந்தால் அது இன்னும் மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தி அந்த சுற்றுச்சுவரெல்லாம் இடித்து சாலையில் வந்து நின்றிருந்திருக்கும். பயணிகளுக்கும் உயிர் சேதமெல்லாம் ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். விமானினுடைய சாமர்த்தியத்தினால் இந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு, சிறு விபத்தோடு முடிந்திருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி விமான நிலையத்தினுடைய ஓடுதளத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது திருச்சி விமான நிலையத்தின் ஓடுதளம் 8136 அடியாக இருக்கிறது. இதிலே சாதாரண ரக விமானங்களும் நடுத்தரமான விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. கனரக விமானங்கள் அதிகமாக சரக்குகளை கையாளுகின்ற அதிக பயணிகளை ஏற்றி வருகிற விமானங்கள் திருச்சி விமானத்திற்கு வர முடியாத சூழலுக்கு இந்த ஓடுதளத்தை இன்னும் விரிவாக்க வேண்டும். குறைந்தபட்சம் 10,500 அடியிலிருந்து 12,500 அடியாக இந்த ஓடுதளத்துடைய விரிவாக்கம் செய்ய வேண்டும். 10 ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கிற இந்த பணியை விரைந்து தொடங்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது 2018 ஓடுதளம் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருந்தால் கூட எந்த சிறு விபத்து கூட ஏற்படாமல் அது டேக்கப் ஆயிருக்கும் என்கிற கருத்தையும் இந்த விமான போக்குவரத்து துறை சார்ந்த ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பாலா, நன்றி மகேஸ்வரன் விரிவான விவரங்களுக்கு. கேரளாவில் கொரோனா வைரஸ் தினசரி பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கொரோனா தாக்கத்தின் 2வது அலையை இந்தியா உட்பட உலக நாடுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்து
மூன்றாவது அலையை எதிர்கொள்ள ஆயத்தமாகி வரும் நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்த பாதிக்கு மேல் பாதிப்பு கடந்த சில நாட்களாக கேரளாவிலேயே காணப்படுகிறது. நேற்றைய தினம் மட்டும் 22,056 பேர் கேரளாவில் பாதிப்புக்குள்ளாகினர். இந்நிலையில் இந்தியாவில் ஒட்டுமொத்த பாதிப்பில் பாதிக்கு மேல் அதிக அளவு பாதிப்பு கேரளாவில் தொடர்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து அதே போன்ற 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து அந்த மாநிலத்தில் இறப்பும் தினசரி காணப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையும் 1.5 லட்சத்துக்கு மேல் சோதனை மேற்கொள்ளும் போது 2000க்கும் கீழ் மட்டுமே பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. தமிழகம் ஒரு அளவுக்கு கொரோனா கட்டுப்படுத்திய நிலை கேரளாவில் இந்த பாதிப்பு அதிகரித்த நிலையில் கேரளாவில் தற்போது 6 பேர் மத்திய சுகாதாரத்துறை சார்பில் 6 பேர் கொண்ட மத்திய நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொரோனாவை எவ்வாறு கேரளா மாநிலத்தை கட்டுப்படுத்த முடியும் என்ற முறையில் ஆய்வு நடந்து வரும் நிலை கன்னியாகுமரி மாவட்டத்துறை குமரி மாவட்ட எல்லை பகுதியான களிவிக்காவளையில் கேரளாவிலிருந்து தமிழகத்தில் வரும் கேரளா பதிவெண் கொண்ட வாகனத்தில் வரும் பயணிகளை அந்த மாநில எல்லையில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா சோதனை மேற்கொண்ட பிறகே தமிழகத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆனால் தமிழகத்திலிருந்து பொது போக்குவரத்து, அதாவது அரசு பேருந்து இரு மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படாத நிலையில் தனியார் வாகனங்கள் ஏராளமானவர் இரு மாநிலங்களிடையே தினசரி சென்று வருகின்றனர். ஆனால் இங்கிருந்து கேரளா செல்லும் பயணிகளுக்கு எவ்வித சோதனை இல்லாமல் தினசரி இங்கிருந்து கேரளாவுக்கு சென்று வருகின்றனர். அதனால் இங்கிருந்து தினசரி சென்று கேரளாவுக்கு சென்று திரும்ப வரும் பயணிகளுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இரு மாநில எல்லையில் சோதனை இரு மாநில அரசும் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலவேல். நன்றி சஜயகுமார், விரிவான விவரங்களுக்கு. இந்தியா முழுவதும் கொரோனா பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நியூஸ் 18 பெடரல் வங்கியின் சஞ்சீவனி வாகனம் சுற்றி வருகிறது. தடுப்பூசி போடப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சஞ்சீவனி வாகனம் இன்று எங்கே பயணிக்கிறது என்பதை பார்க்கலாம். மகளிர் பிளைவெயிட் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் தோல்வியை தழுவி ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கும் ஏமாற்றம் அளித்தார். நடப்பு ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டவர்களில் மேரிகோம் முக்கியமானவர். 2012 ஒலிம்பிக்கில் ஏற்கனவே இவர் வெண்கலம் வென்றிருந்தது இதற்கு முக்கிய காரணமாகும். பிளைவெயிட் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் களமிறங்கிய மேரிகோம் கொலம்பியாவின் லொரீனா இன்க்ரிச்சை எதிர்கொண்டார். தொடக்க முதலே எதிரணி வீராங்கனை ஆக்ரோஷமாக விளையாடியதால் முதல் சுற்றில் மேரிகோமால் ஆதிக்கம் செலுத்த முடியாமல் போனது. அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்திய வீராங்கனை எழுச்சியுடன் செயல்பட்டாலும் அதற்கு கொலம்பிய வீராங்கனையும் ஈடு கொடுத்து விளையாடினார். இதனால் ஆட்ட நேர முடிவில் 2-3 என்ற புள்ளிகள் கணக்கில் மேரிகோம் தோல்வியை தழுவினார். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.